பாட்டில் சூடாக இருக்குது. நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்குள்ள இந்த மீனை கேட்குறீங்களோ அத்தனை நிமிஷத்துக்குள்ள சமைச்சு கொடுக்குறது என்னுடைய வேலை. மீனா போட்டுறவா? சரிம்மா சரிம்மா. நாங்கள் பொரிக்கிற மீன் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். தனுஷ்கோடியில் மீன் எப்படி சுத்தம் பண்ணி மசாலா போடுறாங்கன்னு பார்க்கலாங்க. மீன் வறுவலுக்கு இப்போ இந்த மாதிரி மீன் நல்லா சுத்தம் பண்ணி 2 சைடுமே கோடு கோடாக போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டால் மசாலா நல்லா இறங்குங்க. இப்போ சாந்தி அக்கா எப்படி மசாலா போடுறாங்கன்னு பார்ப்போம். பேஸ்ட் போடுறேன் சாப்பாட்டு மீனுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலா போடுறோம். வறுவல் மசாலா, மீன் வறுவல் மசாலா போடுறேன். உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், அதோட மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ அக்கா என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்காங்கன்னா, 1 கிலோ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் வறுவல் மசாலா இல்லைன்னா மீன் வறுவல் மசாலா போட்டுக்கலாங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே மீனில் நல்லா இறங்கட்டும். இங்கே தனுஷ்கோடியில் விறகடுப்பில் தாங்க சமைப்பாங்க. இப்போ நம்ம தவால தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்த மீனை போட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் மீன் ஒரு சைடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா 2 சைடுமே சூப்பராக வெந்துருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மசாலா தான். இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைசனருக்கு வாங்க. பிஸ் இருக்குது, ப்ரான்ஸு, ஸ்குட்டு, கிரேப்பு வாங்கின மீன் சாப்பாடு. எம்எஸ் செம்பருத்தி தனுஷ்கோடியில் லைட் ஹவுஸ் பக்கமாக ஆப்போசிட்டில் இருக்குது. சூடாக கொடுப்போம் சாப்பாடும் குழம்பும். ஆவி பறக்கிறது மாதிரி சாப்பாடு சூடாக இருக்கும். எந்த நேரமும் கீற்று குறையவே செய்யாது. சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடுனா நல்ல ரைஸு தான். பொன்னி அரிசியில் சாப்பாடு ரைஸ் செஞ்சுருக்குறோம். வாங்க.